ரெண்டாவது லோடு வந்து இளநீ ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம வண்டியில். நம்ம போர்ட்டலில் டியூட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி கேஸ் போட்டுடணும். எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள். எப்போவுமே அது வந்து லைனில் நின்று போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிஎன்ஜி கேஸ் மட்டும் அந்த அளவுக்கு. ஓகே, இது மூணாவது சவாரி. ஒரு ஈவெண்ட்டுக்காக சின்னதாக ஏதோ அந்த ஒரு டெக்கரேஷன். மக்களே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஆன்லைனில் போர்ட்டலில் டியூட்டி ஓட்ட போகிறோம். எத்தனை டியூட்டி ஓட்ட போகிறோம், ஒரு டியூட்டிக்கு எவ்வளோ காசு கிடைக்கிது, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் நம்ம வேலை செய்கிற வீடியோ கிடையாது. இது வந்து போர்ட்டலில் ஆன்லைனில் டியூட்டி ஓட்டக்கூடிய வீடியோ. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போர்ட்டலில் டியூட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி கேஸ் போட்டுடணும். எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள். எப்போவுமே அது வந்து லைனில் நின்று போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிஎன்ஜி கேஸ் மட்டும் அந்த அளவுக்கு டிமாண்டாகவே இருக்கும். எப்போவுமே பெட்ரோல் டீசலுக்கு எல்லாம் வந்து லைனில் நிற்க வேண்டிய வேலை இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து சிஎன்ஜி கேஸுக்கு வந்து லைனில் நிற்கணும். ஏன்னா இந்த சிஎன்ஜி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இருக்கிறது கிடையாது. எங்கேயோ ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம தேடி வந்து அங்கங்கே போட வேண்டியது இருக்கும். சிஎன்ஜி கேஸ் மட்டும் எப்பவுமே இப்போ டேங்க் ஃபுல்லாகவே வச்சுக்கணும். பார்த்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலியாக ஓட்டி போட்டுக்கணும். இல்லைனாக்கா வேலைக்கு ஆகாது. பெட்ரோலுமே கனெக்ஷன் இருக்குது நம்ம வண்டிக்கு. ஆனால் வந்து பெட்ரோல் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்காது. சவாரி ஓட்டுறதுக்கெலாம் செட் ஆகாதுங்க. எமர்ஜென்சிக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வண்டிக்கு. எமர்ஜென்சிக்கு ஒரு 2 லிட்டர் போட்டுக்கலாம். அதுவும் வந்து சவாரி ஓட்டுறதுக்கெலாம் சரி வராதுங்க. முதலோடு பார்த்தீங்கன்னா வடபழனியிலேருந்து ஆலப்பாக்கம் கிடச்சிருக்கு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை கிலோமீட்டருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. வடபழனி டு ஆலப்பாக்கம் இதுக்கு எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிலோமீட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வடபழனியிலேருந்து ஆலப்பாக்கம். ரெண்டாவது லோடு வந்து இளநீ ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம வண்டியில். ஃபஸ்ட் லோடு வந்து பேப்பரு, இது ரெண்டாவது லோடு இளநீ ஏறிட்டு இருப்பாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கேகே நகர் நெசப்பாக்கம், அதில் இருந்து கோடம்பாக்கம் போகுது. எத்தனை கிலோமீட்டருங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இது இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இறக்கிட்டு அடுத்த லோடு எங்கே வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இறக்கின பிறகு தான் தெரியும். இது ரெண்டாவது லோடுங்க. இது பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர் வந்தது. இது ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்து இப்போ பிக்கப் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்ரு ஆக மொத்தம் 5-6 கிலோமீட்டர் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா மணி 12:30 மணிக்கு வந்து எம்டி டைலாம் போட்டு ஆரம்பித்து 2 சவாரி ஓட்டியிருக்கோம். 2 சவாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சவாரி ஓட்டியிருக்கோம். அதுவும் பக்கத்துலேயே தான் ஓட்டினேன். இது ரெண்டாவது சவாரி பார்த்தீங்கன்னாக்கா நெசப்பாக்கத்தில் இருந்து நம்ம பிக்கப் பண்ணது ஒரு 2 கிலோமீட்ரு, அங்கேருந்து வந்தது ஒரு 3.5, மொத்தமே ஒரு 6 கிலோமீட்டர் கணக்கு வச்சுங்களேன். 6 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து 326 ரூபா வந்தது. நமக்கு அந்த சொச்சத்தை போட்டு 350 ரூபா கொடுத்துட்டாங்க. 350 ரூபா கொடுத்துட்டாங்க. இது 2 லோடு தான் ஓட்டியிருக்கோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். அடுத்த இன்னும் லோடு எதுவும் வரல. இதெல்லாம் நம்ம கிட்ட வேறு ஃபோன் இருந்தாக்கா அந்த ஃபோனில் வச்சு தான் வந்து நம்ம சவாரி வர்றதையோ இல்லை மற்ற
எவ்வளோ கிலோமீட்டரு இந்த அமௌண்ட்டு எல்லாம் காட்டலாம். வேறு ஃபோன் இருந்தால் வீடியோ எடுத்து காட்டலாம். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஃபோன். நான் இதிலேயே சவாரி ஓட்டணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து தான் நான் மேப்பும் பார்த்து ஓட்டணும். எனக்கு வந்து எந்த இடம் போகுது, எந்த இடம் வரணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. மேப் பார்த்து தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அதனால் வேறு ஃபோன் இல்லாத காரணத்தினால நான் உங்களுக்கு வந்து காட்ட முடியலாத. நம்புங்க, வாயில் சொல்கிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சவாரி ஓட்டிருக்கோம். அடுத்த சவாரி எங்கே கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த சவாரி கிடைச்ச உடனே நான் மறுபடியும் உங்களை வீடியோவில் வரேன். எம்ஜிஆர் நகருக்குள்ளே இருந்து, அதாவது கேகே நகர்லேருந்து எம்ஜிஆர் நகர் உள்ளே வந்திருக்கோம் ஏற்றுறதுக்கு. இன்னும் ஏற்றலை, வண்டியில் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். என்ன ஏற்றுறாங்கன்றதை பார்ப்போம். இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டு போகிறதுக்காட்டம் இருக்குது, ஏற்றிருக்காங்க வண்டியில். ஓகே, பார்ப்போம். இது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுங்க. இது வண்டி மாரி தெரியுது பார்க்குறதுக்கு, ஏற்றிருக்காங்க. எங்கே போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டியூட்டி ஆன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஈவெண்ட்டுக்கு போகிறோம். இருக்கா 10 லிட்டர் ஆகும். ஓகே, இது 3வது சவாரி. ஒரு ஈவெண்ட்டுக்காக சின்னதாக ஏதோ அந்த ஒரு டெக்கரேஷன் சாமான் தான் இது. சும்மா ஒரு 2-3 பொருள் தான் ஏற்றிருக்காங்க. எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பக்கத்தில். நம்ம வந்து பிக்கப் பண்ணது 2 கிலோமீட்ரு. திரும்ப கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுக்க போகிற இடமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. ஆக மொத்தம் 5 கிலோமீட்டர்லேயே முடிஞ்சுது. நமக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 311 ரூபா வந்தது. 311 ரூபா வந்திருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ண போனதுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டரு. இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் காட்டுது. 311 ரூபா வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்டருக்கு வந்து நம்ம ஒரு 60 10 70 ரூபா அவருக்கு கமிஷன் ஒருத்தர் வந்து கொடுக்கணும். இந்த 310ல் 70 ரூபா 72 ரூபா வரும் கமிஷனு. அது போக தான் நமக்கு சிஎன்ஜி கேஸு வண்டிக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து சிக்னல் போட்டான். வந்து எடுத்து வச்சுக்கிறான். அந்த பக்கம் ஆய கொஞ்சம் வண்டியை வழியிலேயே போட்டு வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. சார் எவ்வளோதான் சொல்லணும் திருந்த மாட்டேன்றாங்க ஜனங்க. ஓகே, நம்ம எதில் விட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து 3மே வந்து லோக்கல் சவாரி தான். ஃபஸ்ட்டு ஒரு சவாரி போனோம். அந்த சவாரி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சது. எல்லாம் 3 சவாரியுமே லோக்கல் தான். கொஞ்சம் லாங்காக போனோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்து வரும். லாங்காக போகணும்னு சொன்னாக்கா சவாரி கிடைச்சாதுன்னா லாங்காக போகிறதுக்கு நமக்கு வர சவாரி அட்டன் பண்ணி ஓட்டுறோம், அவ்வளோதான். எந்த சவாரி கிடைக்குதோ அந்த சவாரி அங்கே தான் கிடைச்சிது. கூட பாருங்கள், அந்த 2 சவாரி ஓட்டி முடிஞ்சு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சவாரியே கிடைக்கல. சரி வீட்டுக்கு போயிடலாமா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். வீடியோ வேறு போடணும். வீடியோ போடுறதுக்கு வேறு நமக்கு கண்டென்ட் இல்லை. என்ன பண்ணுறதுலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சவாரி கிடச்சிது நமக்கு.
மாலை பொழுது வெயில் அடிக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். மாலை பொழுது வெயில். சரி, ஓகே, நம்ம போயிட்டு அங்கே இறக்குற இடத்தாண்ட சந்திப்போம். நம்ம அந்த ஈவெண்ட்டு சாமான் ஏற்றணும் இல்லையா, அதை இறக்குறத வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரோட்டில் நிற்க வச்சுட்டு அது உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் உள்ளே தூக்கிட்டு போகிறதுனால நம்மளால் அது வீடியோ எடுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, இந்த 3 சவாரி தான் இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கோம். முதல் சவாரி பார்த்தீங்கன்னா 420 ரூபா, 420 ரூபா, 23 ரூபா வந்தது. ரெண்டாவது சவாரி பார்த்தீங்கன்னாக்கா 313 வந்தது ரெண்டாவது சவாரி. இந்த சவாரி வந்து ஒரு 311 மக்களே. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 1040 ரூபா, 1040 ரூபாய் வச்சுக்கோங்க. 1040 ரூபாயில் நம்ம போர்ட்டர்காருக்கு வந்து இப்போ போர்ட்டர் கமிஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 120 ரூபா. அப்படின்னா வந்து 1000 ரூபாய்க்கு 200 ரூபா, 210 ரூபா அந்த மாதிரி நம்ம இப்போ அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். மீதி தான் நமக்கு, மீதி 800 ரூபா. அதுலேயே சிஎன்ஜி கேஸ் இருக்குது. அப்புறம் நம்மளை வண்டிக்கு நமக்கு எல்லாம் சேர்த்து தான். அது என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு இறக்குற வேலை கிடையாது. அவங்களே ஏற்றி வச்சுருவாங்க, அவங்களே இறக்கி வைக்குவாங்க. அதான் மேட்ரு. ரெண்டாவது வந்து சுத்தமாக வெயிட்டே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மொத்தமாக வெயிட் கணக்கு எடுத்தாங்க. அது மொத்தமே ஒரு 20 கிலோ கூட கிடையாது இப்போ நான் ஏற்றிட்டு போனது. ஸோ இவ்வளோ பெரிய வண்டிக்கு 20 கிலோ கூட வெயிட் இல்லைன்னா எப்படி பாருங்கள் நீங்களே. அப்படி தான் இருக்கு. கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வண்டி வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்கணும் வீட்டில். கட்டுப்படி ஆகுதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அப்புறம் நம்ம வண்டிக்கெல்லாம் டியூ கட்ட வேண்டியது இருக்குது. நீங்களுமே வந்து டியூ கட்ட இந்த மாதிரி வண்டி வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது யோசிக்காமல் சவாரி எடுத்து ஓட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இஎம்ஐ பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதம் எஃப்சி இருக்குது. எஃப்சிக்கு வண்டியை ரெடி பண்ணி ஆகணும் நான். அதனால தான் வந்து போர்ட்டர்லேருந்து கடுமையாக எடுத்து ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா சவாரி கம்மியாக தான் இருக்குது. இப்போது இந்த மாதம் சவாரி கம்மின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர், அதிகமாக இல்லை. ஸோ நம்மளே பாருங்கள், ஒரு 12-12:30 மணி இருக்கும் அந்த டைமில். அது வரைக்கும் உட்காந்துட்டு இப்போ மணி 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டியிருக்கோம். சரி, தொடர்ந்து நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருமே என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.